இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்திலிருந்து இன்னொரு வாழ்த்துக்கள். என்னை கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இந்த வசனம் நம்ம நிறைய கேட்டதுனால இதனுடைய முழுமையான அர்த்தத்தை சில நேரத்தில் ரியலைஸ் பண்ணாமல் விட்டுறோம். ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம லைஃப்பில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு இந்த வசனம் தெரிந்தாலும் அதை நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கறதில்ல. இந்த இடத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். இந்த நாளில் என்னை கேட்குற யாரோ சிலருடைய வாழ்க்கையில் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறீங்க. யார் எனக்காக இதை செய்வா, யார் எனக்காக இதை சரி செய்வா, இதுதான் உங்கள் கொஸ்டினாக இருந்துகிட்டே இருக்குது. நேற்று நைட்டு படுக்கும்போது இதுதான் யோசிச்சுட்டே இருந்தீங்க, இன்னைக்கு காலைல எழும்பும்போது இதை தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஒர்க் போகும்போது வரும்போது வீட்டில் இருக்கும்போது இதை தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. யார் எனக்காக இதை செய்வார்? வசனம் அழகாய் சொல்லுகிற கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அந்த இடத்துல நாம நீ அமர்ந்திருந்தா சொல்ற பி ஸ்டில், நம்ம அமைதியா இருக்கணும். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். ஆனா நம்ம இருதயம் அடிச்சுட்டே இருக்குது, எப்படிங்க இது நடக்கும், எப்படிங்க இது சரியாகும்? இப்படி ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் தேசத்துல வந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துடைய எதிரி நாடு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பெலிஸ்திய கிங்டம் இஸ்ரவேல் சின்ன நாட்டுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க பெரிய நாடு மாத்திரம்ல, அவங்க கிட்ட பெரிய ஜெயின் இருந்தார். அவர் பேர் தான் கோலியாத். அந்த ஒரு ஆள் வந்துட்டு இந்த ஹோல் ஆர்மிக்கும் அரைகோவல் விடுத்துட்டு இருக்கிற, யாராவது ஒருத்தர் ஒத்திக்கு என்கிட்ட வா, உன் ஹோல் ஆர்மி வந்தாலும் என் முன்னாடி நிற்காது, யாராவது தைரியம் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட சண்டைக்கு வாங்க, அதுதான் ரியல் வாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 40 நாள் வந்து காலையில் சாயங்காலம் 80 டைம்ஸ் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தப்பாக பேசுகிறார், அவங்க ஜனங்களை குறித்து தப்பாக பேசுகிறார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுகிற. இதை பார்த்து இஸ்ரேல் ஆர்மி ஃபுல்லாக பயந்து போய் இருக்கிறது. 40 days நினச்சி பாருங்களேன், மோர் தென் அ மந்த். அப்போ அந்த தேசம் முழுவதும் ஒரு நெகட்டிவ் வைப் தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நமக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்மி வந்து இருக்குது, நம்ம அவங்க கையில் மாட்ட போகிறோம், சின்ன பின்னமாக ஆக போகிறோம், நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. யாருமே பாசிட்டிவாக யோசிக்காத அந்த தருணத்தில் அதே கண்ட்ரிக்குள்ளேருந்து ஒரு குட்டி பையன் எழும்பி வர்றான். நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு யுத்தத்துக்கு போகிறான். அவன் யுத்தத்துக்கு போகும்போது அவன் கையில் கேடயம் இல்லை, யுத்தத்துக்கான அந்த வாரியர் ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கெல்லாம் யுத்தத்தோன்னா இது ஒரு சாதாரண விளையாட்டு சண்டை இல்லை, ரெண்டு தேசத்துக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இப்படி போனாதான் இதை பண்ண முடியும். ஹி பிரேக் ஆல் த ரூல்ஸ். இது எதுவும் இல்லாம ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்லி. அதுல ஒரு நோ டவுட் அட் ஆல். டேவிட்க்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. தைரியமா போய் அந்த யுத்தத்துல ஃபேஸ் பண்றாரு, வெற்றி பெறாரு. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இருக்கு. டைம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் அதை வாசிக்கிறதுக்கு எடுத்தது அதிகாரத்தை. உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரமா இருக்கலாம், இன்னொரு முறை வாசிங்க, உங்க சூழ்நிலையோட கட்ட பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இல்லை, நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அந்த பெரிய பெலிஸ்தியனை இப்ப டேவிட் கொன்னுட்டான். ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, யுத்தத்துக்கான சில விதிமுறைகள் அதெல்லாம் தாண்டி, பட்டயம் இல்லாம சின்ன கூழாங்கல்ல வச்சு சும்மா குருவி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளை அடிச்சு போட்டார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இதுதாங்க வழி, இதுதாங்க ரூல். எனக்கு வேண்டி நான் ஒரு ஜாப்ல ஒரு பொசிஷன் சேஞ்சுக்காக அல்லது ஒரு பிளேஸ் சேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு இப்படி போனாதான் நடக்கும், இந்த வழியா போனாதான் நடக்கும், இப்படி ரெக்கமெண்டேஷன் மூலம் போனாதான் நடக்கும் அப்படின்னு நிறைய சத்தத்தை வெளில கேட்டுட்டே இருக்கிறீங்களா? God is speaking to you. நீங்க அவரை முழுமையா விசுவாசிப்பீங்கன்னா, இந்த நாள்ல யுத்தம்னா அது பேட்டில் மட்டும் இல்லைங்க, வார்ஃபீல்ட்ல நடக்கிற பேட்டில் மட்டும் இல்லை. உங்க லைஃப்ல இன்னைக்கு தேவையான காரியத்தை அவர் உங்களுக்காக செய்யறத நீங்க நின்று கொண்டு பார்க்க போறீங்க. எஸ், நின்று கொண்டு நீங்க பார்க்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் பார்த்து இந்த கர்த்தர் தான் இவங்களுக்கு செய்தார்னு சொல்ல போறாரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க வியாதியா இருக்கட்டும், உங்களுடைய எந்த காரியம், ஃபினான்ஷியல் காரியத்துல சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறீங்களா, கர்த்தர் இன்று உங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார். உங்க ஃபினான்ஷியல் பேரியர்ஸை உடை தெரிய போகிறார். உங்களுக்கு ஒரு அபேண்டன்ட், ஒரு ஆசீர்வாதமான, உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதி எடுக்கிற விதத்துல
சில ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கமாய் அவர் திருப்ப போகிறார். ஆமாங்க, நீதிமான் பக்கத்துல அவருடைய ஆசீர்வாதம் வரணும். நீங்க கர்த்தரை உண்மையா தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவரை உண்மையா நம்பிட்டு இருக்கிறீங்களா, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறீங்களா, அது சரி அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் உங்களை சேர்றதும் உண்மையாய் நடக்குங்க. கண்டிப்பாய் நடக்கும். இதை கேட்கறதுக்கு உங்க காதுகள் திறந்து இருக்கிறது, அதே போல் இதை பெற்றுக்கொள்றதுக்கும் உங்க லைஃப்ல இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் சமீபத்துல வந்துருச்சுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை திருப்புகிறார். நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் சொல்ல நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் அப்படியே சம்பவிப்பதாக இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. நீர் அவர்களுக்காய் நின்று செயல்படுகிறீர் என்பதை அவர்கள் பார்க்க உதவி செய்யுங்க. மேலான பெரிதான காரியங்கள் இவர்களுக்காய் ஓப்பன் ஆவதாக. பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதற்காய் நன்றி. இவர்களுக்காய் முன் சென்று வாசல்களை திறக்கிற தூதர்களை நீர் அனுப்பிவிட்டதற்காய் நன்றி. சகல தடைகளும் மாறுவதற்காய் நன்றி. வியாதிகள் மாறுவதற்காய் நன்றி. பினான்சியல் கிரைசிஸ் மாறி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதற்காய் நன்றி. எல்லா இடங்களிலும் உம்முடைய கரம் இவர்களுக்காய் செயல்பட போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நெருக்கங்கள் மாறி விசாலங்கள் உண்டாக போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிற சாமி, ஆமேன். God bless you. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தருக்கு இது தேவையா இருக்குங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.